புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்காத அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறை ஆதரவுடன் ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும் காங்கிரஸ் சார்பில் 200 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்த தேர்தலில் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாததால் தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இல்லை என்றார். மேலும் இந்த தேர்தலை ரத்து செய்யாவிட்டால் தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை விடுத்தார். பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கும் நேற்று முன்தினத்தில் இருந்து 500 ரூபாய் பணம் விநியோகம் செய்கின்றனர். அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வைத்திலிங்கத்திற்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 200 ரூபாய் பணம் விநியோகம் செய்து வருகின்றனர். இதற்கான ஆதாரத்துடன் வீடியோலாம் எடுத்துக்கொண்டு போய் அவரிடம் காட்டி தேவைப்பட்டால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடரும். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரம், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட், வாக்காளருக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறும்போது, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த சின்னங்கள் வேட்பாளர்களின் முகவர்களின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை 44 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 22,000 லிட்டர் மதுபானங்கள், 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 148 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், பறக்கும்படை சோதனையில் 64 லட்சம் ரூபாயும், வருமான வரித்துறை சோதனையில் 75 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், மொத்தம் இதுவரை 1,39,30,860 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆடியோ மைக் எங்கே ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்றடையும். ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் அலுவலர்கள் தங்களுக்கான ப்ராப்பரான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மத்திய பாதுகாப்பு படையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஏம்பலம் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் திமுக அமைப்பாளர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சலீம், காங்கிரஸ் பிரமுகர் நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் திறந்த வேனில் சென்றபடி கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் இந்த பிரச்சாரத்தில் திமுக தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், தொகுதி அவைத்தலைவர் வளராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெருமாள் உட்பட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு ஏம்பலம் தொகுதி முழுவதும் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். Thank you.
திராவிட கழகத்தைச் சேர்ந்த கழக பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளருமாகிய தங்கவேலு ஐயா அவர்களும் உங்கள் கிராமத்தை நாடி உங்கள் இல்லம் தேடி வாக்கு சேகரிக்க இதோ வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி பல்வேறு கட்டமாக நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் துறை சார்பில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நடைமுறை ஒவ்வொரு தேர்தலின் போதும் செயல்பட்டு வந்தாலும் வாக்கு சதவீதம் உயரவில்லை. வாக்குரிமை பெற்ற சுமார் 40% வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதில்லை. இதனால் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வேளுக்கு இறைத்த நீர் ஆகிறது. இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தனிநபர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நமது பாரம்பரிய முறையிலான திருமண அழைப்பிதழ் போன்ற வடிவம் கொண்ட அழைப்பிதழ் ஒன்று வாக்காளர்களாகிய ஒவ்வொரு தனி மனிதனும் தனது வாக்குரிமையை பயன்படுத்தி ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு சமூக வலைதளங்களில் இந்த அழைப்பிதழை பதிவேற்றம் செய்துள்ளது. இவர்களின் இந்த வித்தியாசமான முயற்சி பலராலும் வெகுவாக பாராட்டப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கோர்க்காடு, ஏம்பலம், கம்பளிக்காரன்குப்பம், கருக்கலாம்பாக்கம், சேலியமேடு, அரங்கனூர், ஆதிங்கப்பட்டு, கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், நரம்பை, பனித்திட்டு, ஆலடிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கிராமப்புறங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் சட்டசபையில் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்று அரசு பொது மருத்துவமனை ஒன்று அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திரு நமச்சிவாய அவர்கள் நல்லா தெரியும், நம்முடைய வளர்ச்சி பெறும். மத்தியில் ஆளப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரப்போறாங்க. அப்போ இங்கே நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே நடக்குது. அப்போ நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே செல்லும் பொழுது நமக்கு அதிக நிதி கிடைக்கும். நம்முடைய உறுப்பினர் மத்தியில் ஒரு அமைச்சராக வருகின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. எனவே தாமரை சின்னத்தில் வாக்களித்து திரு நமச்சிவாய அவர்களை வெற்றியடை செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேரா போங்க மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும், இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும், தேர்தலை ரத்து செய்ய கோரியும் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் புதுச்சேரி காந்தி சிலை அருகே போராட்டம் நடைபெறும் என சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ தெரிவித்துள்ளார். 144 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். இது குற்றம் இல்லையா? இதை தேர்தல் பார்த்து கொண்டு மறைமுகமாக இருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்.
கருப்பு கொடியை காட்டுகின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம். என்னை போன்ற ஏழை விவசாயிகள் ஒரு நல்ல நியாயமான முறையில் தேர்தல் நடத்தும் என்று சொல்லி கண்டிக்கின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம். நமக்கு வயதை கைது செய், வயதிலே கைது செய். ஒரு ஓட்டுக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதி கதிர்வேல் சுவாமி கோயில் முன் அவர் நிறைவு பிரச்சாரம் மேற்கொண்டு பேசும்போது, கடந்த முறை மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்திலிங்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அனுப்பினர். அவரால் கடந்த 5 ஆண்டுகளில் புதுவை மாநிலத்திற்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதையும், புதிய திட்டங்களையும் மாநிலத்துக்கான கூடுதல் நிதியையும் அவரால் பெற்றுத்தர முடிந்ததா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தற்போதைய மக்களவை தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பது அவசியம். மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று நரேந்திர மோடியே மீண்டும் பிரதமராவார் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. எனவே மத்தியில் பாஜக ஆட்சி மீண்டும் அமையும் போது புதுவை மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு எளிதில் நிதியை பெறுவதற்கு அந்த கட்சி வேட்பாளரையே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அனுப்ப வேண்டியது அவசியம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் துணைநிலை ஆளுநருடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் நலத்திட்டங்கள் ஏதும் செயல்படுத்தப்படவில்லை. நியாய விலை கடைகளும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் மூடப்பட்டன. எனவே தேர்தலுக்கு பிறகு நியாய விலை கடைகளை திறக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்மகிட்ட 2 ஆண்டு இருக்குது. அப்படி நாம போட முடியும்? நாம தானே முதலமைச்சர். பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறவர் எப்படி இப்ப வெள்ளாட்சி போட முடியும் சொல்ல முடியும்? ஆட்சியில் இருக்கிறவங்க இங்கே தான் போட முடியும், இங்கே தான் செய்ய முடியாது. அப்ப ரேஷன் எடுக்கிறோம், வெள்ளாட்சி போடுறோம், மத்திய அரசுல உணவுப் பொருட்களை கொடுக்காத ரேஷன்ல அதையும் போடுவோம். அரசு அதையும் செய்து கொடுக்கும். நல்ல குடிதண்ணீர் வழங்குவதற்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். குடிதண்ணீர் சில இடங்களில் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதற்காக கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்தை 450 திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நகர பகுதியில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டத்திற்கு 1000 வீடுகளுக்கு மேல் கட்டப்பட்டு வருகின்றது. வீடுகள் இல்லாதவர்களுக்கு அந்த வீடுகள் கொடுக்கப்படும். இப்படி எத்தனை திட்டங்கள் அரசு செயல்படுத்த முடியும்? நம்முடைய அரசு இங்கே இருக்கிறது. மத்தியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. புதுச்சேரியை சேர்ந்தவர் ராமசுப்பிரமணியன். சமூக ஆர்வலரான இவர் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி சைக்கிள் பயணம் மூலம் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை 150 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். புதுச்சேரியிலிருந்து சைக்கிளில் புறப்பட்ட இவர் கடலூர் சிதம்பரம் வழியாக 150 கிலோமீட்டர் தூரம் வரை நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து ராமசுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார். அக்கறை உள்ளவர்களுக்கு வாக்களிப்போம். தேர்தல் திருவிழாவாம் தேசத்தின் பெருவிழாவான நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் நாம் அனைவரும் கட்டாயம் வாக்களித்து 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம். தேர்தல் நடைமுறைகளை நன்கு தெரிந்து கொண்டு வாக்காளர்கள் சாக்சம் செயலியை பலகாலத்திற்கான சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்கள். நமது ஓட்டு நமது உரிமை. இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் திருவிழாவில் பங்கெடுத்து வாக்களிக்கும் நமது உரிமையை நிலைநாட்டி ஜனநாயக கடமையாற்றுவோம். அனைவரும் கட்டாயம் வாக்களித்து 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம். தேர்தல் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருகின்ற 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அரியாங்குப்பம் மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்நடைகள், கோழி, மீன், பன்றி ஆகிய இறைச்சி கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என உள்ளாட்சித்துறை செயலகம் ஆணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் மகாவீர் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
மகாவீர் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்கு சேகரித்தனர். எப்போதும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சொந்த ஊரில் மட்டும் ஆதரவாளர்களை திரட்டி அரசியல் செய்வார்கள். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக என்ஆர் காங்கிரசின் முக்கிய பிரமுகரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான கோபி தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அரசியல் கட்சியினர் இடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் புதுச்சேரி சட்ட பணிகள் ஆணையத்தின் தலைமை எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் சசிபாலனுக்கு அலுவலக அறை ஒதுக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தலைமையேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவிற்கு சட்ட பணிகள் ஆணையத்தின் உறுப்பினரும் நீதிபதியுமான அம்பிகா முன்னிலை வகித்தார். முதன்மை சார்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயசுதா வாழ்த்து பேசினார். விழாவில் பல்வேறு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய அதிகாரிகள், உறுப்பினர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து லாஸ்பேட்டையில் பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் திடல் அருகே தொடங்கிய இந்த பேரணி ஏர்போர்ட் சாலை, செல்லப்பெருமாள் பேட்டை, மடுவுப்பேட், ஜீவானந்தபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வெள்ளிக்கிழமை பாரத பிரதமர் சின்னம் தாமரை, புதுவை முதல்வர் என்ஆர் ஐயா வெற்றி வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களை வெற்றி பெற செய்ய தாமரை சின்னத்தில் வாக்களிகள் என்று கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக 100% அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எறியப்படும் காகிதங்களை கொண்டு சிலை செய்யப்பட்டது. மேலும் அதில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. இதனை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா, அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் வழங்கினர். மேலும் 100% வாக்களிப்போம் என்று உறுதியேற்றனர். இதில் முனைவர் குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், கோபூஜை, அன்னதான, துவாரகமாயி சாய் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து சாய் பக்தர்கள் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஸ்ரீ ராமர் மற்றும் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லக்கு உற்சவம், ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூறுகையில், ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபாவின் ஆலயம் 16வது ஆண்டு விழா வரும் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தனர்.
புதுச்சேரி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். கடந்த 15 தினங்களாக தீவிர பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வந்தார். அதேபோன்று கூட்டணி கட்சியினரும் அவருக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் 301 தேங்காய் உடைத்து வழிபட்டனர். முன்னதாக அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராம நவமியை முன்னிட்டு கோரிமேடு அருகே பட்டானூரில் எழுந்தருளியிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகையால் காப்பு கட்டி 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருட கருங்கல்லான 6 அடி உயரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையை 108 நபருக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையை எறும்பு புற்றுக்கு 108 நபர்கள் தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாபாவுக்கு ஆரத்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய டிரஸ்டி சாய் சசி அம்மையார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் 133ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அவைத் தலைவர் பலராமன், தொகுதி பிரதிநிதி ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலையில் கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி புத்தகங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் கலைவாணன் மற்றும் திமுக முன்னாள் மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், குடந்தை மனோகரன், அமைப்பாளர் சுமதி, தொகுதி மகளிர் அணி அமைப்பாளர் கௌசல்யா மற்றும் கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.